அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு இன்னைக்கு 547வது நாளை கடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலை விட்டு தப்பி ஓடி விட்டார். தப்பி ஓடி ஹங்கேரியில பதுங்கிட்டாரு. ஸோ பல நாடுகளுக்கு இனிமேல் தப்பி ஓட போறாரு. இப்படின்ற மாதிரி பல பொய்யான செய்திகள் இன்டர்நெட்ல வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இதை நம்ம என்னன்னு ஃபேக்ட் செக் பண்றப்ப நமக்கே தெரியும் 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய பிரதமர் ஹங்கேரிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. என்ன ரீசனுக்காகனா ஃப்ரெண்ட்லி விசிட்டாகவும் இது மட்டும் இல்லாம ராணுவ ஒப்பந்தங்களுக்காகவும் அவங்க போயிருக்கிறதா சில நியூஸ் சேனல் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஐசிசி கிரிமினல் கோர்ட் இந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக இவர் எந்த நாட்டுக்கு போனாலும், அதாவது எந்த நாட்டுக்கும் இல்ல, இந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே என்னென்ன நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகளுக்கு போனார்னா அவரை கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை அந்த நாடுகளுக்கு இடையே கொடுத்திருந்தது. இந்த நிலையில தான் ஹங்கேரியுமே அந்த ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே இருந்தது. இந்த நிலையில ஹங்கேரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்க இனிமேல் ஐசிசி கிரிமினல் கோர்ட்டுக்கு கீழே இருக்க மாட்டோம், நாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்ய மாட்டோம், ஸோ இதுல இருந்து நாங்க வெளியே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹங்கேரி அந்த நாடு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேல் பிரதமர் அங்க ஒரு பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு. அவர் வந்தப்ப அவருக்கு தடபுடலான வரவேற்பெல்லாம் அந்த நாட்டுல இருந்து கொடுத்தாங்க. பல மக்களை கொன்னவன், பல சின்ன சின்ன குழந்தைகளை கொன்னவன், கர்ப்பிணி பெண்களை கொன்னவன், 1,00,000 பேருக்கு மேல கை கால்களை இழந்து ஊனமாக்குனவன், இவனுக்கான தடபுடலான வரவேற்பு அனைத்தையும் ஹங்கேரி நாட்டுல கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை தான் இங்க உள்ள மீடியாக்கள் அவங்களோட வியூஸுக்காக போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டை விட்டு ஓடிட்டாரு, நாட்டை விட்டு பதுங்கி போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பொய்யான செய்திகளை சில மீடியாக்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி தான். இதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு வர திங்கட்கிழமை பயணம் மேற்கொள்றதா இருக்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதுல இருந்து இப்ப 2வது முறையா டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க போறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. இவர் 2 ரீசன்ஸ்க்காக அமெரிக்க பிரதமரை சந்திக்க போறதா அவங்க நாட்டு இஸ்ரேலுடைய மீடியாவே சொல்றாங்க. அது என்னென்ன விஷயம் அப்படின்னா, ஆயுத இறக்குமதி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சு பெஞ்சமின் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சு ஆயுத இறக்குமதி பற்றி பேச போறதாகவும், அப்புறம் ஈரானுடனான போர் அதை பற்றியும் பேச போறதாகவும் இஸ்ரேலுடைய மீடியாக்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இஸ்ரேல் மீதே 17% வரியை அமெரிக்கா ஆயுத உற்பத்திக்கு அவங்க மேல வரி போட்டிருக்கிறாங்க. 17% வரி இஸ்ரேல் மேல போட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் குறைக்கணும் இப்படின்ற இந்த சில ரீசன்ஸ்க்காக தான் அமெரிக்காவுக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஸோ இதுதான் முழுக்க முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் நாட்டை விட்டெல்லாம் ஓட கிடையாது. இவர் இந்த நாட்டுக்கு பயணம் தான் மேற்கொள்ள இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சில மீடியாக்கள் தான் இங்க இருந்து தப்பி ஓடிட்டாரு, அங்கிருந்து தப்பி ஓடிட்டாருன்னு வியூஸ்க்காக இந்த மாதிரி பொய்யான தகவல்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், பொய்யான செய்திகளை விலக்கி வைங்க. இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான தகவல்களை உங்களை அடுத்த அப்டேட்ல நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.